சாப்பிட்டது உடம்புலையே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். பிறக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறந்தோம். காலப்போக்குல ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதா. மனுஷனால சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுள். சின்ன வயசுல நம்ம வீட்டை விட்டு ஒளி வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு இவ்வளவு நிழல் கிடையாது, போட்டு இருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். பசின்னு வந்தா 10 பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா. வாசத்தை அள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு, தங்கச்சி ஃபரிதா இருக்கா, தம்பி அன்வர் இருக்கா, தாய் மாதிரி உழைச்சு கொட்ட லட்சுமி இருக்கு. நமக்கு வேற என்னடா வேணும்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. ஐயா, மீசை முளைச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீசை முளைச்ச பிறகு அப்பாவுக்கு சொத்து இருந்தா கூட அதுல ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பால உழைச்சி அவங்களுக்கு யாரும் சோறு போடுவானோ அவன் தான் ஐயா உண்மையான ஆம்பளை. நான் ஆம்பளை ஐயா. மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். By being good, you never feel bad. By being bad, you never feel good. இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அந்த நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். சார், சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சுட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்யறேன். இன்னைக்கு இப்படி இருப்பது நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும். எந்த வேலையும் பார்க்காம உன்னால எப்படி வீட்டுல இருக்க முடியுது? சாப்பிடுற சாப்பாடு எப்படி ஜீரணம் ஆகும்? உன் வயசுல எல்லாம் நான் வேலைக்கு போயிட்டேன் தெரியுமா? கௌரவம் எல்லாம் பாப்பியா? நீ பாக்கலனாலும் உங்க அக்கா பாப்பா. வீட்டு செலவுக்கு முதல்ல இந்த சினிமா எல்லாம் பாக்குறத விட்டு தள்ளிட்டு ஏதோ வேலை பார்க்கணும்னு நினை. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலை. ஷூ பாலிஷ் பண்றது கூட தப்பு இல்ல தெரியுமா உனக்கு? ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். இது கலியுகம் இல்ல, பண யுகம். இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும். பணம் இல்லைன்னா பணம் கூட நாரி போய். பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். பரவாயில்ல சேட்ஜி, வாழ்க்கையை என்னை பார்த்து தமாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கிட்ட போக போகுது. நான் வரேன். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். சிலது பணம் இருந்தா உன்னையே உனக்கு தெரியறதில்ல, பணம் இல்லைன்னா யாருக்கும் நீ தெரியறதில்ல. பயம், வாழ்க்கையில பயம் இருக்கணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என் ஜென்ம விரோதி வேணும் தான் நான் மன்னிச்சிடுவேன், ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமேதானே தமாஷே இருக்கு. அவன் செய்யற அக்கிரமத்தை எல்லாம் மேலிருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். அவன் ஒரு நாளைக்கு சத்தம் இல்லாம அடிப்பான். அந்த வலியை யாராலையும் தாங்க முடியாது. சமைக்க கத்துக்கிட்டதுனால சமயக்கட்டிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் ஸ்கூல்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இது ஒரு சப்ஜெக்ட், அவ்வளவுதான். என்ன புரிஞ்சுதா? கிளறு. நல்லா இருக்கு.